அடுத்த வரக்கூடிய 120 நாட்கள், அதாவது 4 மாதங்கள், செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு காலங்களாக, எத்தகைய பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் பாருங்க, இப்போ விருச்சிக ராசிக்கு ஆண்டு கிரகம் எப்படி இருக்குன்னா 5ஆம் இடத்துல சனியும் 8ஆம் இடம் அஷ்டமத்தில் வந்து குருவும் இருக்கிறார். அதே சமயத்தில் ராகு 4ஆம் இடத்திலும் கேது வந்து 7ஆம் இடத்திலும் இருக்கிறார். கேது வந்து 10ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ 4, 10 ராகு கேது, 5 சனி, 8 குரு. இது எப்படி இருக்குதுன்னா, அஷ்டமத்தில் போன குரு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆகக்கூடிய அமைப்புகள், சில நிதி நிலைமைகள், பண விஷயங்கள்லாம் கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. 8ஆம் இடத்துல வந்து 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்ப்பது ஓரளவுக்கு பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு இன்டைரக்டான விதத்தில் ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்கும், கொஞ்சம் வர வேண்டிய பணம் வரும், கூட்டு தொழில் நல்லா இருக்கும், எப்படியோ ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து நமக்கு அப்படி ஒன்றும் நம்பப்படுத்தாமல் ஏதோ மறைமுகமான வழியில் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள், சில ப்ராப்பர்ட்டிஸை விற்று வரக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் பரிபூர்ணமாக காட்டுகிறது. 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயங்கள், பூர்வ புண்ணிய விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவங்க கொஞ்சம் மெனக்கெடுதல், அவங்களுக்காக கொஞ்சம் மெனக்கெடுதல், அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் செய்து கொடுக்கறது, அப்படி செய்து கொடுக்குறப்போ நம்ம வந்து அவ்வளோ ஒன்றும் எதிர்பார்க்குற ஒரு விஷயங்கள் வராமல் கொஞ்சம் மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், இது மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகள் மேலே, பையன் பொண்ணு மேலே சில மன சங்கடங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள், அதெல்லாம் வந்து தொடர்ந்து வரக்கூடிய அமைப்பு இல்லை. இந்த செப்டம்பர்லேருந்து டிசம்பர் மாதமும் கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய்ங்கிற ராசி அதிபதி, சூரியன், சுக்கிரன், புதன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடங்கிற தனஸ்தானத்துக்கு பெயர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ராகு கேது 4, 10 இருக்காங்க. ஸோ ராகு கேது 4, 10ங்கிறப்போ தொழில் விஷயத்தில் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிவிட்டி, சில முடக்கங்கள், சில பிரச்சனைகள், சீர்திருத்துறது, ஒன்றை விட்டுட்டு ஒன்று கரெக்ட் பண்ணுறது, ஒன்று தொட்டால் இன்னொன்று பிரச்சனை வர்றது, இடம், வீடு, தொழில், தாயார், இது மாதிரி விஷயத்தில் பல ஆக்டிவிட்டி, பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து இறங்கி செய்ய வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிற ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த மாத கிரகத்தின் பயிற்சி பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார், அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு வருகிறார். 12ஆம் இடத்துல வந்தாலும் குரு பார்வை பெறுகிறார். ஸோ அந்த விஷயத்துல வந்து இப்போ ஒரு செப்டம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய அக்டோபர் மாதம், நவம்பர் மாதத்துல அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில நல்ல அமைப்புகள் உண்டு. சில சுப விரயங்களாகி கொஞ்சம் சில பண கஷ்டங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள், கடன்கள் குறைவது, உடல் உபாதைகள் குறைகிறது, கொஞ்சம் குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது, வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கிறது, நல்ல வேலை மாற்றம், தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், படிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் இடம் விட்டு இடம் மாதிரி நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது, அது மாதிரி கொஞ்சம் நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக அக்டோபர், நவம்பர் வந்து அந்த குருவின் பார்வை வந்து சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் மேலே விழுகும் பொழுது கொஞ்சம் நல்ல அமைப்புகள், மனம் குளிர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு, மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு வந்து காத்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் மாதத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வரார். ராசிக்குள்ளே வந்து குரு பார்வையிலேருந்து விலகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வை போகிறார். ஸோ இந்த அக்டோபர், இந்த டிசம்பர், அது மாதிரி மாதத்துலலாம் வந்து ஓரளவுக்கு நம்ம நினைச்சது வந்து கொஞ்சம் ஆயிடுச்சு, கொஞ்சம் பல பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் மொல்லமாக மீண்டு வரும், சில விஷயங்கள் இவ்வளோ நாளாக நம்ம பண்ண முடியாத விஷயங்கள் வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு டெவலப் ஆகி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக குறிப்பாக அந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து அப்படியே இந்த 4 கிரகமும் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்குது. அதே சமயத்தில் ஆண்டு கிரகத்தின் விஷயங்களும் ஓரளவுக்கு இருக்குது. வெளிநாடு வாய்ப்புகள் போயிட்டு வரக்கூடிய திடீர்னு அமைப்புலாம் இருக்கும். வெளிநாடு விஷயங்கள் அப்பப்போ போயிட்டு வரக்கூடியது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு, கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு, ரியல் எஸ்டேட் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு, இது எல்லாமே இருக்குது. மெடிக்கல் ரிலேட்டட் இருக்கிறவங்க, வெளிநாட்டு வீரர்களுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஹைலைட் ஆகுறது, ஓரளவுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எல்லாரும் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி, ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு.
ஸோ இது வச்சு பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு ஒரு மாதிரி பொதுவான பலன்களே ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்க எந்த நேரத்தில் எந்த தேதியில் எந்த ஊர்ல பிறந்தீங்க, அது பிரகாரம் நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, உங்க லக்னாதிபதியோட திக்பலம் என்ன, திருக்பலம் என்ன, எது மாதிரி அமைப்புல இருக்கா, தசாபுக்திகள் வந்து இப்ப போய்கொண்டிருக்கிற தசாபுக்திகள் என்ன ஆதிபத்தியம் கொண்டிருக்கிறார்கள், நல்ல ஆதிபத்தியம் கொண்டு நடக்கிறதா அல்லது தீய ஆதிபத்தியம் கொண்டு நடக்கிறதா, அந்த தசாநாதன் புக்திநாதன் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, மாதகிரகத்தின் பயிற்சியில இப்ப எது மாதிரி அமைப்புகளை போயிட்டு இருக்காங்கிறது, இந்த கோச்சார் அமைப்பும் உங்களுடைய தசாபுக்தி அமைப்பும் ரெண்டும் ஒன்று சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில இப்ப நமக்கு என்ன மாதிரி அமைப்பு போயிட்டு இருக்கு, அடுத்த வரக்கூடிய 3 மாதம் 6 மாதம் எத்தகைய ஒரு தன்மை நிறைந்ததான ஒரு அமைப்பு காட்டுது அப்படிங்கிற எல்லாமே துல்லியமா சொல்லக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து வரக்கூடிய இந்த அமைப்புகள் வந்து ஓரளவுக்கு சொல்லிக்கக்கூடிய ஒரு ஒரு முதல் 1 மாதம் சுமாராக இருந்தாலும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரும் பொழுது ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக எல்லா விஷயம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது உங்களுடைய தசாபுக்திகளோட சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது எந்த விஷயத்தில் எந்த காரணத்தில் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இது வந்து ஒரு மாதிரியான ஒரு பொது பலன் தான். உங்களோட ஜாதகம் வச்சு பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து ஷார்ட் டேர்ம் இப்படி அடுத்த 3 மாதம் 6 மாதம் இதெல்லாம் கூட்டி கழிச்சு எது மாதிரி முடிவுகள் நம்ம எடுக்கலாம், நமக்கு எந்த விஷயங்கள் காத்திருக்குது, எந்த துறை நல்லா இருக்கும், எந்த படிப்பை நம்ம எடுக்கலாம், எந்த நேரத்தில் நம்ம அபிவிருத்தி பண்ணலாம், எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கலாம், எந்த நேரத்தில் மாற்றங்கள் வேணும், எந்த நேரத்தில் மாற்றங்கள் போகிறது நல்லதில்லை, இது எல்லாம் உங்கள் ஜாதகம் என்ன காட்டுது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் ஓரளவுக்கு எடுத்து துல்லியமாக வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ஓரளவுக்கு இதுவரை இருக்கக்கூடிய சுணுக்கங்கள்லாம் கொஞ்சம் குறைந்து ஒரு அக்டோபருக்கு மேலே வரக்கூடிய அமைப்புகள் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள், சில எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் நடக்கிற மாதிரியும், பண விஷயமா இருந்தாலும் சரி, குரோத்தாக இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, உடல் உபாதைகளாக இருக்கிறதுனாலும் சரி, கொஞ்சம் சரியாகக்கூடிய அமைப்புகள் வந்து நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரருக்கு உண்டு. இது பொதுவான பலன். உங்களோட ஜென்ம ஜாதகத்தை வச்சு இன்னுமே கிளியரா நம்ம ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் சொல்லி அதன் பிரகாரம் உங்களுடைய திட்டங்களை நீங்கள் தீட்டும் பொழுது தேவையற்ற பொருள் விரயங்கள், சமய விரயங்கள்லாம் தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.